ஹாய் கேர்ள்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ஸ்டார்ட் டுடே யூடியூப் சேனல். இது ஃபிட்னஸ் ரிலேட்டடான சேனல். இதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வார்ம் அப்பு. ஸோ வார்ம் அப்பில் நெக் ஜாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு மூமெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த வீடியோவில் நான் எல்லா எக்ஸசைஸும் 5 கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நெக் அப் அண்ட் டவுன் ஃப்ளெக்ஷன். நல்லா அப் மேலே பார்த்து நல்லா சின் டவுன் வர மாதிரி கீழே பார்க்கணும். 5 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்ணை திறந்துட்டு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா கண்ணை திறந்துட்டு பண்ணலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணலாம். தென் செகண்ட் ஒன் இஸ் உங்கள் ஹெட்டை வந்து லெஃப்ட் ரைட் நல்லா அழகாக டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சின் வந்து நல்லா டுவர்ட்ஸ் யுவர் ஷோல்டர் அழகாக இருக்கணும். ஸோ ஒர்க் அவுட்லேயே ஒரு அழகு இருக்குது ஆக்சுவலி. இது வந்து நம்ம அழகாக இருக்கமோ இல்லையோ, நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் கண்டிப்பாக அழகாக இருக்கணும். தென் தேர்ட் ஒன் இஸ் இந்த இயர்ஸ் வந்து ஷோல்டரை வந்து டச் பண்ணணும். பட் உங்கள் ஷோல்டர் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை காதை நல்லா உடம்பை சாய்க்கிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஹெட்டு மட்டும் ரைட் லெஃப்ட்டு. ஸோ ஆல் 3 எக்ஸசைஸ் 5 கவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட் கோயிங் டு கம் இஸ் நெக் ரொட்டேஷன். இது வந்து ஒரு சிலருக்கு என்னால் பண்ண முடியல, கழுத்து இழுக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சரியாக பண்ண தெரியல, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் கிளாக் வைஸ் ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். தென் ஆன்டி கிளாக் வைஸ் 5 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாமே இது நான் வந்து சிட்டிங்கில் பண்ணியிருக்கேன். ஏன்றது சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப நேரம் நிற்க முடியல, நீ பெயினாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே முடியலமா அப்படின்னு சொன்னிங்கன்னா யூ கேன் சிட் இன் அ சேர் அண்ட் யூ கேன் டூ. ஃபஸ்ட்டு ஒரு நெக் ஜாயிண்ட்டுக்கு முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் எப்போ எழணுமோ அப்போ எழுந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஜஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் பண்ண எக்ஸசைஸ் மாதிரி தான். ஹேண்ட்ஸை வந்து அப் அண்ட் டவுன், அப் மட்டும் கொண்டு வந்து இந்த ஹரிசாண்டலாக நிற்க வைக்கிறோம். தென் அடுத்தது டவுனில் போகிறோம். ஹரிசாண்டலாக வந்து டவுன் டுவர்ட்ஸ் டவுன் டைரெக்ஷன் போகிறோம். ஸோ அது ஒரு 5 கவுண்ட்ஸ், இது ஒரு 5 கவுண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா எல்போ ரொட்டேஷன் வரும். ஷோல்டர் ரொட்டேஷன், ரெண்டு எல்போவையும் டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் இருக்கவங்க டச் பண்ணுங்கள், இல்லை டச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ஸ்லோவாக பிக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரெயின் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இதெல்லாம் பண்ணுறதுக்கே மெடிக்கல் டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணுமானா இல்லை, தேவை கிடையாது. ரொம்ப சர்ஜரி பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க, இல்லை இப்போ தான் டெலிவரி ஆகிருக்கு, அந்த மாதிரி கேசஸ்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்ஷியஸாக இருங்க. லைக் ஒரு ஒரு வெயிட் லாஸ்க்காக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜிம் போகலாம், ஒர்க் அவுட் அங்கே ஸ்கிப் பண்ணலாம், வார்ம் அப்பை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அவங்க கூட இதை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுமே இதை பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் தான் ஹிப் வந்து மேலே லிஃப்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை நீஸ் பண்ணுறேன். ஸோ கிராஸ் நீ டச் எல்போவும் நீயும் டச் ஆன அப்புறம் நீயை வந்து நல்லாவே லிஃப்ட் பண்ணுறேன். தென் அடுத்தது என்ன பண்ணுறேன்னா லெக்ஸை வைடராக வச்சுட்டு சைட் பென்ஸ், லைக் உங்களுக்கு நல்லா எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். இது எல்லாமே நீங்கள் ஒரு ஓன் பாடி வெயிட்டில் தான் பண்ணுறீங்க. 5 கவுண்ட்ஸ் தான் பண்ணுறீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு இந்த 5 கவுண்ட்ஸ் ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு போகலாம். 5 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண மாதிரி இல்லை அப்படின்ட்டு யோசிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தது ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு போகலாம். பட் நெக் ரொட்டேஷன், நெக் அப் அண்ட் டவுன் மட்டும் கண்டிப்பாக 5 கவுண்ட்ஸ்லேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அது 10 கவுண்ட்ஸ் தேவைப்படாது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீ ஜாயிண்ட்டு, நீ ரொட்டேஷன். இதுவும் கிளாக் வைஸ் 5 கவுண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 5 கவுண்ட்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவுமே என்னால் பண்ண முடியல, என்னால் நிற்க முடியல, முட்டி வலி இருக்குது, இல்லை முட்டியில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் இதையுமே ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சொன்னேன்ல எனக்கு வந்து பெல்விக்கில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருக்க முடியாது. ஈவன் தோ ஒரு ஹைட் வந்து எனக்கு ஒரு லெக் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்லிப்பரை வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறதுனால அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். இல்லைனா ஐ வுட் ஹவ் பீன் ஸ்டார்டட் ஏர்லி இட் செல்ஃப். ஸோ எனக்கே மேலே கொஞ்சம் டவுட்டு.
நானுமே இப்போ ஒபீஸா தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூ இயருக்கு ஐ திங்க் கரெக்டாக ஒரு 100 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 100 டேஸில் எவ்வளோ குறையுது, எப்படி வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்க பாடியில் ஓன் செக் பண்ணுங்கள். அவங்கவுங்க பாடியில் ஓனாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம என்ன சாப்பிட்றோம், இது வந்து ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் தான் வார்ம் அப். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த 5 மினிட்ஸ் வார்ம் அப்பில் நம்ம நியூ இயர் அன்றைக்கி ஸ்லிம் ஆயிடுவோமானா கிடையாது. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோன்றதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த 5 மினிட்ஸ் இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். இதையாவது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எதுக்கு அடுத்து எது பண்ணணுன்னு தெரியறதில்ல, மிஸ் ஆயிடுது. அதனால் இதையாவது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் தான். இதுக்கு அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும். என்ன சொல்லியிருக்கேன்னா, முடிஞ்சிருச்சு, ஸ்வெட்டெல்லாம் லைட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். தேங்க் யூ ஃபார் த டே.